அல்லேலூயா. என் அன்பிற்குரிய தேவஜனமே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். நாம் எல்லாம் ஒரு இனமாய் இருக்கிறோம், ஒரு தேசமாய் இருக்கிறோம், ஒரு மாநிலமாய் இருக்கிறோம், ஒரு மாவட்டமாய் இருக்கிறோம். இப்படி எப்படி பார்த்தாலும் நாம் எல்லாம் ஒன்றே. நம்முடைய ரத்தம் ஒன்றாய் இருக்கிறது. காரணம், நம்மை படைத்தவர் ஒருவர் தான். ஆகவேதான் நாம் எல்லாவற்றிலும் ஒன்றுபட்டு இருக்கிறோம். உலகத்துல பேச்சுவாக்கில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஒன்றுபடாத வரைக்கும் வாழ்க்கை இல்லை. ஒன்றுபடும் பொழுது, ஒன்று சேரும் பொழுது இல்லாத வாழ்க்கையை கூட உண்டாக்கி விடலாமா. அதுதான் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இயேசுவோடு கூட நாம் ஒன்றுபடும் போது பாவத்தின் வாழ்க்கையை அழித்து விட முடியும், சாபத்தின் கூர்மையை அழித்து விட முடியும், தீமையான கூரை அறவே அகற்ற முடியும், நீதிமானாக வாழ முடியும். நீதிபரரோடு கூட சேரும்போது தான் இப்படிப்பட்டதான பாக்கியங்கள் கிடைக்கும். உலகத்துல நம்ம எதோடு கூட ஒத்து போகிறோம். இன்னைக்கு நமக்கு ஒரு பிரியாணி பிடிக்கும்னு சொன்னா, ஒரு திருமணத்துல அல்லது ஒரு சுபகாரியத்துல அந்த பிரியாணியோடு கூட ஒத்து போகிறோம். எது எப்படி போனாலும் பிரியாணி எப்போ வரும்னு சொல்லி காத்து இருக்கிறோம். சில பேருக்கு மதுபான பழக்கங்கள் ஒத்து போகும். ஒரு ஃபங்க்ஷன்ல போகும்போது எது எப்படியோ தெரியாதுப்பா, எனக்கான ஒரு மதுபானம் இருக்கிறதா, நான் வெயிட் பண்ணி வாங்கிக்கிறேன்னு சொல்லி அதோட ஒத்து போயிடுவாங்க. சில பேருக்கு நல்ல தண்ணி இருந்தா போதும், நல்ல மணல் உள்ள ஒரு ஊர் இருந்தா, ஒரு பகுதி இருந்தா போதும். இப்படி மனிதன் ஒத்து போகிற காரியங்கள் உலகத்துல எத்தனையோ இருக்கிறது. ஆனால் ஒத்து போகாத காரியம் ஒன்றுதான். அது என்ன தெரியுமா? இயேசுவோடு கூட ஒத்து போகணும், ஆனா மனுஷன் அங்கதான் ஒத்து போக மாட்டேங்கிறான். காரணம், அவரை என்னவோ வெளிநாட்டு தெய்வம் என்று எல்லோரும் இன்று வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. அவர் ஃபாரின் தெய்வம். இல்ல இல்ல இல்ல, அவர் உனக்காக எனக்காக இந்த மண்ணில் பிறந்தவர், உனக்காக எனக்காக சிலுவையில் பாடுபட்டவர், உனக்காக எனக்காக சிலுவையிலே மரித்தவர், உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தினவர், உனக்காக எனக்காக 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தவர். இன்றைக்கு உயிரோடு கூட ஒரு தெய்வம் இருக்கிறது என்று சொன்னால் அது இயேசு மட்டும்தான். இதை நான் சொல்லல, நீங்க சொல்லல, சரித்திரம் அதை நிரூபிக்கிறது. ஆகவேதான் காலங்களை கிபி என்றும் கிமு என்றும் கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆக காலத்தை பிளந்த இயேசுநாதர் உங்க மேல வச்ச அன்பால இன்றைக்கு உங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படி கர்த்தரை அனுப்பி இருக்கிறார். கர்த்தருடைய வருகை நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மத்திய ஆகாயத்தில் ஒரு நாளைக்கு ஆண்டவர் வரப்போகிறார். அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாளுக்காகத்தான் நாங்கள் இப்பொழுது பாடுபட்டு கொண்டிருக்கிறோம், உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் வரும் பொழுது கதவுகள் அடைக்கப்படும். ஆயத்தமா இருக்கிறவர்கள் மணவாளன் வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பார்கள். ஆயத்தம் இல்லாதவர்களோ தள்ளப்படுவார்கள், கதவு அடைக்கப்படும். அப்பொழுது மணவாளனே மணவாளனே, இயேசுவே ராஜாவே, நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், நான் கோயிலுக்கு போயிருக்கிறேன், பாஸ்டர்களே எங்க வீட்டுக்கு வருவாங்க, நான் நிறைய காணிக்கெல்லாம் கொடுத்திருக்கிறேன், கேரல் சர்வீஸ்ல தாத்தா வந்தாருன்னா தாத்தா உண்டியில காசு போடுவேன், நம்ம நிறைய சொல்லலாம். ஆனால் நான் உங்களை அறியேன் என்று கர்த்தர் சொல்லிவிடுவார். அப்போ அவர் நம்மை அறிந்திருக்கிற தெய்வமானால் நம்மை கூட்டி சேர்த்துக் கொள்ள வேண்டுமானால் அவருடைய ஆலயத்துக்கு போக வேண்டும்.